நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடக காதலை மையமாக கொண்ட கவுண்டம்பாளையம் திரைப்படம் வருது. இந்த நாடக காதல் என்ன, நாடக காதல்னா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, திராவிடர்களால் திட்டமிட்டு இந்த தமிழ் பூர்வகுடிகளுக்கு மூளைச்சலவை செய்து மூளையில் புகுத்தப்படுகிறது. மூளைச்சலவை தான், முழுக்க மூளைச்சலவை தான் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சமுதாயத்தில் நம்ம சமுதாய தலைவர்கள் நமக்கு என்ன சொல்லித்தராங்கன்னா, முதல்ல நல்ல ஒழுக்கமாக இரு, நல்லா சம்பாதி, அதுக்கப்புறம் திருமணம் செய். இதுதான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு சிறந்த வழின்னு நமக்கு சொல்லித்தராங்க. ஆனால் இந்த திராவிடர்கள் இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களுக்கு மூளைச்சலவையின் மூலமாக என்ன சொல்லித்தராங்கன்னா, முதல்ல நல்ல பணக்கார விட்ட பெண்ணா பாரு, நல்ல உயர் சாதி பெண்ணா பாரு, காதலி, அதுக்கப்புறம் திருமணம் செய், அப்பந்தான் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க அப்படி சொல்லி தலைகீழாக சொல்லி கொடுக்குறாங்க. தலைகீழாக இந்த திராவிடர்கள் திட்டமிட்டு சொல்லித்தராங்க. இது என்ன திராவிடர்கள் மேலே நீங்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அப்படின்னா, பிப்ரவரி 14 காதலர் தினத்தை திராவிடர்கள் தான் மிகப்பெரிய அளவில் கொண்டாடுறாங்க. இந்த பிப்ரவரி 14 காதலர் தினத்தை வெளிநாட்டவர்கள் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆனால் வெளிநாட்டவரை விட திராவிடர்கள் மிகப்பெரிய அளவில் கொண்டாடுறாங்க. அது எந்த மாதிரி கொண்டாடுறாங்கன்னா, கோஷங்கள் போடுறாங்க. வாழ்க வாழ்க வாழ்கவே, காதலர் தினம் வாழ்கவேன்னு கோஷங்கள் போட்டு இந்த காதலை வளர்க்குறாங்க. மூளைச்செலவு பண்ணி பிற சமுதாய மக்களை மூளைச்செலவு பண்ணுறாங்க. ஏன் இது மாதிரி பண்ணுறாங்கன்னா, இவங்க இந்த மண்ணில் நிரந்தரமாக ஆளணும், திராவிடர்கள் ஆளணும். இதுக்கு இந்த மண்ணின் பூர்வகுடிக்குள்ள சாதிய பிரச்சனைகள் இருக்கணும், சாதி ரீதியான பிளவுகள் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இது செய்கிறாங்க. இதனால இளைஞர்கள் எவ்வளோ தூரம் இந்த மூளைச்சலவைக்கு ஆட்பட்டு அந்த இளைஞர்கள் எவ்வளோ தூரம் போகிறாங்க பாருங்க. அந்த இளைஞர்கள் எவ்வளவு தூரம் போறாங்க பாருங்க. அவங்க வந்து இவங்களை விட ஒருபடி மேல போயிடுறாங்க. இந்த மண்ணின் பூர்வகுடி சாதி ஒவ்வொன்றையும் சொல்லி அந்த பெண்களை கட்டி அணைப்போம், முத்தம் கொடுப்போம், காதலிப்போம் அவங்க கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. திராவிடர்கள் என்ன கோஷம் போடுறாங்க? வாழ்க வாழ்க வாழ்கவே, காதலர் தினம் வாழ்கவேன்னு கோஷம் போடுறாங்க. அதுக்கு ஒரு முடி இவங்க மூளைச்செலவு பண்ணப்பட்டதுனால நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க, ஒரு படி மேல போய் ஒவ்வொரு சாதி பெண்களையும் காதலிப்போம், முத்தம் கொடுப்போம், கெட்டி அணைப்போங்கிறான். இது எவ்வளவு தூரம் கொடுமை பாருங்க. அதாவது இந்த இளைஞர்கள், இந்த கோஷம் போடுற இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா, கையில எந்த ஒரு பேப்பர்ல எதுவுமே எழுதி வைக்காம முழக்கங்கள் இடுறாங்க, ஒரு பொது வழியில முழக்கம் இடுறாங்க. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இப்ப நம்ம சமுதாய தலைவர்களே 40 ஆண்டு 50 ஆண்டுக்கு பொது வாழ்க்கையில் இருக்க நம்ம சமுதாய தலைவர்களே ஒரு அரசுக்கு எதிராக ஒரு கண்டன முழக்கங்கள் எழுப்பணும் அப்படின்னா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுதான் அந்த முழக்கங்கள் எழுப்புறாங்க. ஆனா இந்த இளைஞர்கள் பாருங்க, பேப்பரே இல்லாம முழக்கம் போடுறாங்க. கிட்டத்தட்ட பல நிமிடங்கள் முழக்கம் போடுறாங்க. ஒவ்வொரு சாதியும் சொல்லி நின்று நிதானமா முழக்கம் போடுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு மூளைச்செலவு செய்து இந்த மண்ணின் பூர்வகுடி இளைஞர்களை இந்த திராவிடர்கள் ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தோடு திசை திருப்பி அந்த மக்களை சீரழிக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. இப்ப இந்த இளைஞர்கள் தொடர்ந்து இப்படியே போனாங்கன்னா என்ன நிலைமை வரும்? அடுத்த சாதி பெண்ணை கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து இவன் முழக்கம் போடுறதோடு இல்லாம இதை இவன் செயல்படுத்த ஆரம்பிச்சா என்ன ஆகும்? சமூக விரோதியா மாறிடுவான். அதுக்கப்புறம் தீவிரவாதியா மாறிடுவான். தீவிரவாதியா மாத்துறதுக்கு தான் இந்த திராவிடர்கள் இந்த மண்ணில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. இதை நாடார் சமுதாயம் புரிஞ்சுக்கிடுங்க. நாடக காதல் என்பது இதுதான். நன்றி.